கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 13வது அதிகாரம் 8வது வசனம். 2 கொரிந்தியர் 13:8, 2 கொரிந்தியன்ஸ் 13:8. சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். என்ன, நாங்கள் சத்தியத்துக்கு விரோதமாக எதுவுமே செய்கிறதில்ல. நாங்கள் செய்கிறது எல்லாமே சத்தியத்துக்கு உதவி செய்யக்கூடிய, சத்தியத்திற்கு ஒப்புக்கொள்ளக்கூடிய காரியங்கள் மட்டும்தான் செய்கிறோம். எவ்வளோ ஒரு நேர்த்திய கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக எழுதுகிறாரு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது, ஐயா, நாங்கள் உங்களுடைய பார்வையில் எப்படி இருந்தாலும் சரி, நாங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவங்க போல காணப்பட்டாலும் சரி, நிற்காதவங்க போல காணப்பட்டாலும், நீங்கள் என்ன பண்ணுங்க, பொல்லாப்பை விட்டுட்டு நிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தை கேட்டார் போல் நீங்கள் நலமான காரியங்களை செய்யுங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். அதாவது வேத வசனத்திற்கு எதிராக ஒரு காரியமும் செய்ய மாட்டோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள என்ன வருகிறது? கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறார்? பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில், என்ன, நியாயப்பிரமாணத்தின்படி நான் குற்றச்சாட்டப்படாதவன். அப்போ என்ன, தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக ஒரு காரியமும் செய்ய மாட்டேன். என்ன, தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதம். சத்தியம்ங்கிறது என்ன? யோவான் 17:17 என்ன சொல்றது? உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். என்ன ஒரு உயர்வான ஒரு காரியம்! நம்ம வேத புஸ்தகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கர்த்தருக்கென்று வாழ்ந்த ஒரு மக்களை பாருங்கள். அது நம்ம புதிய ஏற்பாட்டில் இருந்த எந்த ஒரு மக்களையும் பாருங்கள். அவங்க எப்படி கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அதில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய வாழ்க்கை இன்னும் மேன்மையான வாழ்க்கையாக இருக்கிறது. என்ன சொல்கிறாரு? நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய மாட்டோம். எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான கருத்து தெரியுமா? எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான சிந்தை! எந்த ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கைன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்றீங்களா? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன். எப்படிங்க? ஒரு ஆலோசனை கூட தேவனுடைய வார்த்தைக்கு நான் விரோதமாக செய்ய மாட்டேன். என்ன ஒரு மேன்மையான காரியம்! என்ன ஒரு உன்னதமான காரியம்! தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்யாமல் இருக்கிறது. நம்ம இன்னைக்கு சிந்தித்து பார்க்கும்போது அநேக ஊழியர்கள், அநேக ஊழியங்கள், அநேக கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு உயர்வான வாழ்க்கை வாழ முடிகிறதா? அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை, அவருடைய காரியங்கள் என்ன? நான் செய்வதெல்லாம் சத்தியத்திற்கு உகந்ததாக, சத்தியத்தை இன்னும் பலப்படுத்தக்கூடியதாக, தேவனுடைய வார்த்தையை இன்னும் என்ன பண்ணக்கூடியது, நான் அதற்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இது ரொம்ப ஒரு சவாலான வார்த்தை. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நீங்கள் வெளிப்படுத்தின சத்தியத்திற்கு விரோதமாக நான் ஒன்றும் கூட செய்யலைன்னு நான் என்னையும் நானே சோதித்து பார்க்கிறேன். இன்றைக்கு எத்தனை இடங்களில் நான் சொல்ல முடியும், நான் ஒரு இடத்துல கூட நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக நான் எதுவுமே செய்யலை, தேவனுடைய சத்தியத்திற்கு விரோதமாக எதுவுமே செய்யலைன்னு. ஆனால் நம்ம தெரிஞ்ச போது நம்ம என்ன பண்ணணும்? உடனே நான் மனம் திருந்தி நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றார் போல வாழ கற்றுக்கொள்ளணும். அதுதான் நமக்கு இருக்கிற சவால். அண்ணே, என்னால் எப்படி நான் வாழ முடியும்? இப்படி என்னால் வாழ முடியலையே, இப்படி சொல்லப்பட்டிருக்க காரியங்கள் ரொம்ப கடினமாக இருக்கே. நிச்சயம். ஆனால் என்னன்னா, உங்களால் செய்ய முடியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாம் செய்யக்கூடும். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளால் செய்ய முடியாதுங்க. ஆனால் நமக்குள்ள நம்மை ஒரு புதிய மனிதனாக உருவாக்கிய அந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மளால் செய்ய முடியும். மனித பலத்தில் செய்ய முடியாது, என்னுடைய சுயத்தில் நான் இதை செய்ய முடியாது. ஆனால் நான் எப்போ செய்ய முடியும்? நான் கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நான் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்போது ஆவியின் பிரமாணத்தில் நான் வந்துடுறேன். அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்கும்போது இருக்கிறதுலே பிரதான கற்பனை என்ன அப்படின்னு ஒரு வேதபாரகன் கேட்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மத்தேயு 22வது அதிகாரம் 37லேருந்து 40 வரை உள்ள வசனங்கள் என்ன சொல்கிறாரு?
நீ உன் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இதற்கு ஒப்பான 2ஆம் கற்பனை என்ன? நீ உன்மேல அன்பு கூறுவது போல பிறன் மேலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2ல் எல்லாமே இருக்குன்னு. அப்போ நீ யோசிச்சு பாருங்களேன், கர்த்தரை நேசிப்பதும் உங்களை நேசிப்பது போல மற்றவர்களை நேசித்தீங்கன்னா உங்களால் சத்தியத்துக்கு விரோதமாக ஒன்றுமே செய்ய முடியாது. அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, மிகவும் சவாலான ஒரு வாசனம் இன்னைக்கு ஆண்டவரே. நாங்கள் இப்படி உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக, சத்தியத்திற்கு விரோதமாய் ஒன்றுமே செய்யாமல் இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினால ஆண்டவரே எல்லாவற்றையும், எல்லா சவால்களையும், எல்லா காரியங்களையும் மேற்கொண்டு சத்தியத்திற்கென்று வாழுகிறவர்களாய் வாழ எங்களை உறுதி பண்ணுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.